அடுத்த 2024 வீடு கட்ட போறீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இப்போ நாம இந்த வீடியோவில் 11 சதுர வீட்டுக்கு ஃபுட்டி காங்கிரீட் மேக் பண்ணும்பொழுது ஆகக்கூடிய செலவுகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சிமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11 சதுர வீட்டுக்கு கிட்டத்தட்ட 60 மூட்டை தேவைப்பட்டிருக்கு. ஒரு மூட்டை 4 ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா 60 மூட்டை 24,000 வருது. நெக்ஸ்ட் மணல் வந்து பார்த்தோம்னா 1.5 யூனிட் தேவைப்படுது. ஒரு யூனிட் வந்துட்டு 10,000 வச்சோம்னா 1.5 யூனிட் 15,000 ரூபாய் இந்த ஃபுட்டி காங்கிரீட் மட்டுமே வருது. நெக்ஸ்ட் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 800 கிலோ தேவைப்படுது. இந்த 800 கிலோ ஸ்டீலுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் நமக்கு செலவாகும். நெக்ஸ்ட் முக்காஜல்லி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு 3 யூனிட் தேவைப்படுது. ஒரு யூனிட் 4,000னா 12,000 ரூபாய் இந்த முக்காஜல்லிக்கு மட்டுமே வருது. நெக்ஸ்ட் சென்ட்ரிங் லேபர் காஸ்ட்டை பற்றி பார்ப்போம். இந்த சென்ட்ரிங் லேபர் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் வருது. அதாவது மேட்டு ப்ளஸ் காலம் ரெண்டுத்துக்குமே சேர்த்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் காங்கிரீட் லேபர் ப்ளஸ் மிஷின் ரெண்ட்டு, அதுக்கப்புறம் ஆட்டோ ரெண்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்பொழுது அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் வருது. இப்போ நம்ம டோட்டலாக கணக்கு பண்ணோம்னா 11 சதுர வீடு, அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட் அளவுள்ள வீட்டுக்கு ஃபுட்டி காங்கிரீட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1,33,000 ரூபாய் நமக்கு தேவைப்படுது.